Hello மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் அண்ட் டேஸ்ட் வித் தீபா ஃப்ரம் தீபாஸ் வாவ் கிச்சன். நிறைய பேர் வந்து தீபாஸ் வாவ் கிச்சன்லேருந்து இப்போது இந்த சேனல் வந்திருப்பீங்க. ஸோ ஐ வெல்கம் யூ ஆல் பேக். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சத்தான ஹெல்த்தி ரெசிபி, அதுவும் நம்ம கல்சட்டியில் எப்படி செய்கிறோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் நான் வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். 25 கிராம்லேருந்து 30 கிராம் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பருப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த கீரைக்கு நல்லாயிருக்கும். இது டால் வித் நீங்கள் பச்சை பயிரோ யூஸ் பண்ணிக்கலாம், பருப்பில் பண்ணலாம், கடலை பருப்பு போட்டு கூட பண்ணலாம். 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் எது விருப்பப்படுறீங்களோ அதை போட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. அடுத்து நம்மளுடைய கல்சட்டி. இந்த கல்சட்டி 1.5 லிட்டர் கிட்ட வந்து நம்ம செஞ்சுக்கலாம். குழம்பு வைக்கும்போது நீங்கள் நல்லாவே ஒரு 2லேருந்து 3 டம்ளர் வரைக்கும் தண்ணி விட்டு கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு அரை லிட்டருக்கு அளவு குழம்பு உங்களுக்கு கிடைக்கும். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா மாக்கல் இல்லை சோப் ஸ்டோனுன்னு சொல்லுவோம், மெக்னீஷியம், ஜிங்க்கு, இதில் வந்து தாது பொருட்கள்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ஹெல்த்தியானது. அந்த காலத்துலலாம் கல்சட்டியில் தான் சமைப்பாங்க. இதில் சூடு வந்து பார்த்திங்கன்னா 2-3 மணி நேரத்துக்கு நீங்கள் வச்ச குழம்போடைய சூடு இருக்கும். குழம்பு சீக்கிரத்தில் கெட்டு போகாது. நான் ஏற்கனவே ரீல்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கல்சட்டியில் நம்ம இப்போ சமைக்கிறதுக்கு முன்னாடி மிதமான சூடாக நம்ம வந்து வைக்கணும். எடுத்த உடனே ஜாஸ்தி சூடில் வச்சோன்னா கல்சட்டி டேமேஜ் ஆகிடும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அண்டு இதில் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே போட்டிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கூடவே கொஞ்சம் பூண்டு, 2 வரமிளகாய் எல்லாமே சேர்த்து இதில் போட்டுட்டேன். பெருங்காயம் இப்போ சேர்க்கணும். பெருங்காயம் இந்த வீடியோவில் நான் வந்து நடுவில் சேர்த்துருப்பேன். ஸோ அது வந்து நீங்கள் முதலே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டு வதங்கிறதுக்காக கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், குழம்பு தூள் அரைச்சி வச்சது 2மே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து முடித்தோன்னே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த கழுவி ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி திரண்டு வந்த உடனே நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு கப் இல்லை 1.5 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை வேக வைக்கணும். ஸோ வேகும்போது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த மூடி போட்டு வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்ல பூ போல் வெந்து வந்திருக்கும். அந்த சமயத்தில் நம்ம இந்த கீரையை கழுவி பொடியாக நறுக்கி அதுக்கடுத்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையை இதில் சேர்த்துக்கணும். பொன்னாங்கண்ணி கீரைக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. இதை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். கண் பார்வைக்கு ரொம்ப உகந்த கீரை எதுனா இந்த பொன்னாங்கண்ணி கீரை. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு தடவையாவது கொடுக்க பழகுங்க. சின்ன குழந்தைங்களாக இருந்தால் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு பருப்பு சேர்த்து நெய் போட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சாதத்தில் இல்லை வந்து பொரியலாக வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தழை போட்டு அந்த சூடை அப்படியே வந்து நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் குழம்பு, கீரை குழம்பு. ஸோ இந்த மாதிரி கிரேவி வீக்லி ஒன்ஸ் வந்து கீரை பண்ணி சாப்பிடும்போது ஒவ்வொரு கீரை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது பொன்னாங்கண்ணி கீரை, கூடவே கோம்போவா வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன், தவா ஃப்ரை பண்ணியிருக்கேன், ஒயிட் ரைஸ், பச்சரிசி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கூடவே வீட்டில் செஞ்ச மாங்காய், ஆவக்காய், ஊறுக்காய். அதுக்கு அடுத்து இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால பால் பாயாசம் செஞ்சுருந்தேன். ஸோ அந்த பால் பாயாசம் கொஞ்சம் சாலட்காக குக்கும்பர் வந்து எனக்காக வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கான லஞ்சு. இந்த லஞ்ச் கோம்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் இல்லை வந்து ட்ராவல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அண்ட் மறக்காமல் நம்ம தீபாஸ் வாவ் கிச்சன் சேனலும் போயிட்டு செக் பண்ணுங்கள். 2 சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.